இப்போ விஜய் அவர்கள் அந்த அமைச்சரவையில வந்து ஐயுஎம்எல்க்கு வந்து ஒரே ஒரு சீட்டு தான் ஒதுக்கியிருக்காரு அப்படிங்கிறதுமே வந்துட்டு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் சொன்ன விஷயம் வந்து எப்படின்னாக்கா, அவர் கூட்டணியில வரல. ஐயுஎம்எல் ஆரம்ப காலத்துல வந்து கூட்டணியில வரல. தேர்தல சந்திக்கும்போது வரல. இப்போ வந்து சீட்டு பற்றாக்குறையால வந்து ஏதோ ஒரு காரணத்தில வந்து ஐயுஎம்எல் வந்து டிவிகேக்கு ஆதரவு குடுத்துருக்காங்க. ஆதரவு குடுத்ததுக்கு நன்றி கடனா தான் அமைச்சர் பதவி குடுத்துருக்காங்கன்றதும் நம்ம பார்க்கலாம். 2வது வந்து அவர் சொன்ன ஒரு தாரக மந்திரமாவே நான் சொல்லுவேன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது முன்னாள் முதல்வர் இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னாக்கா, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. தமிழ்நாட்டோடைய அரசியல பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்த வாய்ப்ப உருவாக்குறாருல்ல. வாய்ப்பே இல்ல நீங்க எல்லாம் சொன்னீங்க. அதிமுகவும் சொல்லிச்சு, திமுகவும் சொல்லிச்சு. ஆட்சி அதிகாரத்தில பங்கு பெறுவதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. வாய்ப்பு உருவாக்கி இருக்கார்ல. இப்ப இத்தன வருஷமா நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு எதிர் சக்தியா நின்னு ஒருத்தர் அரசியல் பண்றாருன்னா, உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளுக்கு விஜய் அவர்கள் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. சமூக நீதி பாடம் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க வாயால சொன்னீங்க. அவர் வாழ்க்கையில நடந்து காட்டுறாரு. சமூக நீதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஐயுஎம்எல் குடுத்துருக்காங்க. சிறுபான்மை பிரிவுல கிட்டத்தட்ட ஒரு 5, 6 அமைச்சருக்கு மேல குடுத்துருக்காங்க. அப்புறம் பிற்படுத்த மக்களுக்கு எஸ்சி, எஸ்டி அந்த இதுல குடுத்துருக்காங்கல்ல. இது நீங்க பண்ணியிருக்கீங்களா? இப்ப இவர் இந்த அமைச்சரவையில சீட்டு குடுத்ததால இவங்களுடைய ஆதரவுலாம் இஸ்லாமியர்களோட ஆதரவும் சரி, விசிக அவர்களுடைய ஆதரவும் சரி, இப்படியே டிவிகேக்கு வந்துருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னாக்கா ஆரம்ப காலத்துல வந்து டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இல்லாம ஒரு சமூகமா தான் வந்து இஸ்லாமிய சமூகம் இருந்துச்சு. எந்த அளவுக்குனாக்கா, அ திமுக தான் வந்து இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடத்தனம். நான் என்ன பொறுத்தவரைக்கும் சொன்னா அது மூடத்தனம் தான் சொல்வேன். பாதுகாப்புனா என்ன பாதுகாப்பு? இஸ்லாமிய மக்கள் மூலியமா தான் நீங்க வாக்கு அரசியல் பண்றீங்க. இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டு முழுமையா அறுவடை பண்ணி தான் நீங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார்றீங்க. அப்போ உங்களுக்கு தானே இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பு. நீங்க எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? இஸ்லாமிய மக்கள் இல்லைன்னா இன்னைக்கு கூட பாருங்க அவங்க பெரும்பான்மையா அவங்க ஜெயிச்சிருக்க ஒரு தொகுதியெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்களுடைய தொகுதி தான்.